இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கிறோம் என்றால் நம்மளுடைய காலத்தை குறித்து நாம் படிக்கிறோம். கிருபையின் யுகம். போன கிளாஸில் புதிய உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை குறித்து பழைய உடன்படிக்கையை எப்படி தேவன் அழித்துவிட்டு புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தார், அந்த புதிய உடன்படிக்கை என்ன என்பதை குறித்து தெளிவாக அதிலே 4 ஷரத்துகள் அது எப்படியாக நமக்குள்ளே நிறைவேறுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் படிக்கப் போகிறது அந்த யுகம், கிருபையின் யுகம், புதிய உடன்படிக்கையின் கீழாக வரக்கூடிய கிருபையின் யுகம். இந்த கிருபையின் யுகம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆரம்பமானது. யோவான் சுவிசேஷத்திலே 1வது அத்தியாயத்திலே 16வது வசனம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். 17வது வசனம்: எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த கிருபை நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த கிருபையின் யுகம் கிறிஸ்துவோடு ஆரம்பமானது. இதை குறித்து இதனுடைய காலகட்டம் எப்பொழுது என்று பார்த்தால் மத்தேயு 11:11, லூக்கா 16 சொல்லுவாங்க. யோவான் ஸ்நானகன் காலம் வரை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் கூறப்பட்டது. இப்பொழுதோ பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். ஸோ யோவான் ஸ்நானகன் காலத்தோட நியாயப்பிரமாண காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது கிருபையினுடைய யுகம், கிருபையின் காலம் என்று சொல்கிறார்கள். இது ஆரம்பமானது எப்படின்று தெரியும், ஆனால் எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பாக வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. நாம் அந்த காலத்தினுடைய கிருபையின் யுகத்தினுடைய கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம்தான் நாம் தெரிந்து கொண்டது. இந்த யுகத்தினுடைய சாதகமான ஆரம்பம் என்ன? சாதகமான ஆரம்பம் என்ன? மிக முக்கியமான ஒரு ஆரம்பம், பிசாசு தோற்கடிக்கப்பட்டு போனான். கிறிஸ்து அவனை ஜெயித்தார். அவனை ஒன்றுமில்லாமல் அவன் அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். அவன் தோற்கடிக்கப்பட்டு போனான். அதுதான் முக்கியமான ஒரு விசேஷம். எபிரேயர் நிருபத்திலே 12வது அத்தியாயத்திலே நாம் பார்க்கலாம். எபிரேயர் 2வது அத்தியாயத்திலே 14-15 வசனங்கள் நாம் படிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஜீவாதிபதியாகி அவர் மனிதனாக மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவராக வந்து தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தின் அதிபதியை ஜெயித்தார். அவனை ஜெயம் கொண்டதுனால அவனுடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் அவன் கையை விட்டு போயிருச்சு. இதை நாம் இன்னும் சற்று விளக்கமாக நம்ம பார்க்கலாம் என்றால், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஆவியானவரின் ஏவுதலினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா அத்தியாயம் 4 வசனம் 6 நாம் பார்க்கலாம். அதில் பிசாசு அவருக்கு 3 சோதனைகள் வைத்தான். முதலாவது சோதனை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவர் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டார். அடுத்தபடியாக பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்றான். அவன் தெளிவாக அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அதனால உள்ளதை சொன்னாம, இந்த ராஜ்யங்களும் இதனுடைய அதிகாரமும் மகிமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, டெம்பரவரியாக என் கையில தான் இருக்குது. இப்ப அதான் அதுக்கு அர்த்தம், ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆதாம் கையில ஆண்டவர் அதை கொடுத்தார். ஆதாமை வஞ்சித்து ஆதாமை இவனுடைய ஆளுகை கீழாக கொண்டு வந்த போது ஆதாமினுடைய ஆளுகையையும் இந்த உலகத்தினுடைய மகிமையை அவன் பெற்றுக்கொண்டான்.
இதைத்தான் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த போது, மரித்து சிலுவையிலே மனிதர்களுடைய எல்லாவற்றுக்குரிய பலியெல்லாம் அவர் செலுத்தி விட்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் மத்தேயு 28வது அத்தியாயத்தில் நமக்கு நன்றாகவே தெரியும் 18வது வசனம், இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அவன் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். இப்பொழுது அவர் அவன் கையில கிடையாது, அதெல்லாம் இப்போ என் கையில கொடுத்துட்டாங்க. பெர்மனண்டா ஐ ஆம் ஹேவிங், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். ஸோ பிசாசு வந்து தோற்கடிக்கப்பட்டான். அவர் பிசாசை ஜெயித்து விட்டார். அதனால இனி கிறிஸ்துவுக்கு கீழ் இருக்கிற வரைக்கும் ஒருவன் பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு கண்டு பயப்பட வேண்டியதோ, மரணத்தை குறித்து கிறிஸ்தவர்கள் பயப்பட வேண்டியதோ அவசியம் இல்லை. என்றால் மரணத்தை அவர் ஜெயித்தார், பிசாசையும் அவர் ஜெயித்தார். இதுதான். இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் வருகிறவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எபேசியர் 1வது அத்தியாயத்திலே 3வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். எபேசியர் 1வது அத்தியாயத்திலே வசனம் 3 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். உன்னதங்களிலே நம்மளுடைய டெஸ்டினி அதுதான், அங்கே தான் போக போகிறோம். இது வந்து ட்ராவலிங் டைம் தான். அதனால தான் நிருபங்கள் எழுதுகிறது பவுல் பரதேசிகளாகிய உங்களுக்கு என்று சொல்ல, இது ஒரு ட்ராவலிங் டைம். நம்ம சரியாக நம்ம சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு ட்ரைனிங் பீரியடு. அப்பரண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் பீரியடு. நான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை பயிற்சி பண்ணி பார்க்கக்கூடிய ட்ரைனிங் பீரியட். இந்த ட்ரைனிங்கில் நான் எவ்வளவு நன்றாக தெரியணும்னோ அவ்வளவுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அவ்வளவுக்கு நான் உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு போவேன். அது ட்ரைனிங் பீரியட் தான் இப்போ உள்ள இந்த வாழ்க்கை. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே இதில் 13வது வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட போது, விசுவாசி ஆனபோது, கிறிஸ்துவின் விசுவாசி ஆனபோது பரிசுத்த ஆவியானவரால் தேவனுக்குள் இவன் தேவனுடைய பிள்ளை என்று முத்திரை போடப்பட்டாகிவிட்டது. நமக்கு விரோதமாக பிசாசு எதுவும் செய்ய முடியாது. மூன்றாவதாக ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வந்து நம்மோடு வந்து வசிக்கத்தக்கதாக இறங்கி வந்தார். அப்போஸ்தலர் 2வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம் 4வது வசனத்திலே, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி ஆவியானவர் இறங்கி நமக்குள்ளாக வந்து நம்முடைய வாசம் பண்ண வந்து இறங்கி வந்து விட்டார். அப்படியாக ஒரு பெரிய காரியங்கள். இது மூன்றுமே சாதகமான ஆரம்பங்கள். இந்த கிருபை நிகழ்த்தினுடைய சாதகம். பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். உன்னதங்களிலே நம்மளுடைய டெஸ்டினி அங்கதான். அங்கே இருக்கக்கூடிய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனுடைய முதற் பலனாக, முதற் கனியாக, அதனுடைய ஒரு அட்வான்ஸ் டோக்கன் என்று சொல்லப்படுகிறது, அட்வான்ஸாக அதனுடைய ஒரு பகுதியாக, முதல் கிஃப்டாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் பிதாவின் ஆவியானவர் பரலோகத்தில் வந்து இறங்கி நமக்கு உள்ளாக வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியர்களை நிரப்புவது உண்டு. ஆனால் அந்த காரியங்கள் முடிந்த உடனே அவர்களை விட்டு அகன்று போய் விடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அப்படி அல்ல. ஏன்னா புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையிலே அந்த ஒரு சரத்தம் வருகிறது. அவர் நமக்குள்ளாக வந்து தங்கி இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். இது மூன்றுமே இந்த யுகத்தினுடைய சாதகமான ஆரம்பங்கள். அதனால தான் அப்போஸ்தலர்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்றால் மிஷனரிகள் பவுல் மற்றவங்களாம் ஊர் விட்டு போகிற போது நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது அவர் கொடுத்த கிஃப்ட், அதை வாங்கிட்டீங்களா? வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதற்காக அவர்களுக்கு அந்த காரியத்தை சொல்லிட்டு வந்தாங்க. இதில் பரீட்சை என்ன? இது சாதகமான ஆரம்பம். இதில் நடக்கக்கூடிய பரீட்சை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா என்ன
அப்படின்னு பார்த்தா, விசுவாசிப்பதும் கீழ்ப்படிவதும். விசுவாசிப்பதும் கீழ்ப்படிவதும் ஒன்று. இரண்டாவது, தேவனையும் மனிதனையும் நேசிப்பது. இது இரண்டு பரிசோதனைகள் நமக்கு இங்கே உண்டு. விசுவாசித்து கீழ்ப்படிவது என்றால் என்ன, அதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவை, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இம்மூன்றையும் விசுவாசிக்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷத்தில் 16வது அத்தியாயத்தில் இந்த மாதிரியாக எழுதியிருக்கு. 16வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் இல்லாம ஞானஸ்நானம் எடுத்தா அதுல அர்த்தமே கிடையாது. விசுவாசம் உள்ளவனாய் எதை விசுவாசிக்க வேண்டும், அதுதான் இங்க. கிறிஸ்து எனக்காக, எனக்கு பதிலாக என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாக மரித்து இப்பொழுது என்னை பரலோகம் கொண்டு செல்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு காரியங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் அத்தியாயம் 3 ஒரு காரியம் நாம் படிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அத்தியாயம் 3 18வது வசனம். இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. நியாய தீர்ப்புக்கு அவன் போய்தான் ஆகணும். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், இது மூன்றும் எனக்காக, எனக்கு பதிலாக அவர் செய்தார் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து விட்டால் அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் காரியங்கள் நம்ம முன்னாடி படித்து வந்தோம். வாக்குத்தத்தம், இதை நீ செய்தால் இதை நான் தருவேன் என்று. இந்த வாக்குத்தத்தமும் கிருபையின் அடிப்படையில் நமக்கு செய்யப்பட்டது. எபேசியர் நிறுவனத்தில் நான் படிக்கிறோம், கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் ஆனதல்ல என்றுதான் சொல்லுகிறது. கிருபையினாலே கிடைக்கப்பட்டது. ஆனால் கிருபையினாலே கிடைத்தால் என்ன கிருபையில் எனக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதோ அதை விசுவாசித்து அதற்கு ஏற்ற ஜீவியம் என் வாழ்க்கையில வேண்டும். இதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நாம் படித்தோம். வாக்கு தத்தத்தை விசுவாசித்து அதற்கேற்ற கிரியை அவன் காண்பித்த போது அதனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவன் சந்ததியோ அந்த வாக்கு தத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் விசுவாசியாதபடியினாலே அவர்கள் தண்டனைக்குள்ளானார்கள். நமக்கும் அந்த கிரியை வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், யோவான் 1:12. எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நன்றாகவே தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது எல்லாருக்குமே சண்டே கிளாஸ்ல இருந்து எல்லாருக்குமே மனப்பாடமா இருக்கக்கூடிய ஒரு வசனம். இதை நாங்கள் மிஷன் ஃபீல்டுல எல்லாம் நாங்கள் டீச்சிங் கொடுக்குற போது இதை தான்ப்பா உனக்கு பரலோகத்து டிக்கெட், இதை பத்திரமா கையில் வச்சுக்க விட்டுறாதம்போம். இதுல சின்ன ஒரே ஒரு வசனம் தானே முக்கியமான காரியம் இருக்குது. இதுல 2 காரியங்கள் நம்மை செய்யும்படியாக சொல்லப்படுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வருகிறது. அவர் நாமத்தின் மேல், அவர் நாமம் என்ன? இயேசு என்பது அவருடைய நாமம். இயேசு என்கிற நாமம் அவர் பிறப்பதற்கு முன்னதாகவே யோசேப்பிடத்தில் தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்டது. மரியாளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது, பரிசுத்த ஆவியானால் உண்டானது. அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். என் பாவத்திற்காக அவர் பலியானார், என் பாவத்தின் தண்டனையிலிருந்து என்னை நீக்கி ரட்சிக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்க வேண்டும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விட்டதென்றால் இப்ப நான் பாவி இல்லை, ஆனா அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த நீதிமானாக நான் நடக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவர் நாமத்தின் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த இடத்துல தான் நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ள கொஞ்சம் சிக்கல் பிரச்சனைகள் வந்துடும். அவரை யாராக ஏற்றுக்கொள்வது? என் வீட்டுக்குள்ள அவரை ஏற்றுக்கொள்கிறேன், யாராக அவரை ஏற்றுக்கொள்வது? அவரை கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்கிற வார்த்தை வேதத்துல தான் படிக்கிறோம், மற்றபடி உலக பிரகாரமாக நமக்கு அது பழக்கத்தில் இல்லைங்கிறதுனால அதனுடைய ஏதோ ஒரு டைட்டில் போல அது யூஸ் பண்ணிட்டே போயிடுறோம். கர்த்தர் என்றால் அதற்கு அர்த்தம் என் எஜமான். நம்ம பாஷையில சொல்லணும்னா என்னுடைய பாஸ், என்னுடைய ஓனர். தேசமாக இருந்தால் என் ராஜா, பெண்ணாக இருந்தால் என் கணவன், ஆணாக இருந்தால் என்னுடைய முதலாளி. அவருக்கு கீழாகத்தான் நான் இருக்கிறேன், அவர் எனக்கு மேலே. கர்த்தர் என்கிற கர்த்தர் என்பது ஆங்கிலத்திலே லார்ட் என்று வரும். லார்ட் என்கிற பதத்தை உலகத்திலே கோர்ட்ல ஜட்ஜு சீட்ல உட்கார்றவங்களை தான் மை லார்ட் அப்படின்னு அழைப்பாங்க. அதே போல கர்த்தராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் அவரை கடவுளாக ஏற்றுக்கிறாங்க. ஆனா இந்த உலக வாழ்க்கையில் என் கர்த்தராக என் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியாததுனால இந்த கிருபையின் ஆசீர்வாதங்களை அவர்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. உதாரணத்துக்கு லூக்கா 6வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறதை நீங்கள் ஏன் செய்வதில்லை அப்படின்னு கேட்கிறார். நான் இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னேன், ஏன் செய்யலை? அதை செய்யாம கர்த்தாவே கர்த்தாவே என்ன ஏன் கூப்பிடுற அப்படிங்கிறார். மத்தேயு 5, 6, 7 3 அத்தியாயங்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் குடிமகனாக ஆகக்கூடியவன் அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய சுபாவம் எப்படியாக இருக்க வேண்டும், அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில காரியங்களை அந்த 3 அத்தியாயங்களில் டீச் பண்றார். டீச் பண்ணி முடிக்கிற போது இப்படி சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினான். மழை வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், ஆனா அந்த வீடு நிலைச்சு நிற்கும். ஆனா நான் சொன்ன இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் வீடு கட்டினவன். மழை வரும், புயல் வரும், வெள்ளம் வரும், ஆனா அவன் வீடு முழுவதுமாக விழுந்து அழிந்து போனது என்றுதான் சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது இரண்டாவதாக காரியம். மூன்றாவதாக நியாய பிரமாணத்தை அல்ல. நன்றாக தெரிந்து கொண்டோம். கீழ்ப்படிய வேண்டும் என்றுன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட்ல போய் அதில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு கீழ்ப்படியணும் போயிடக்கூடாது. புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம், புதிய உடன்படிக்கை கீழே வரணும். நியாய பிரமாணத்தை அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டும். ரோமர் நிருபத்திலே பவுல் இதை குறித்து விளக்கமாக சில காரியங்களை சொல்கிறார். ரோமர் நிருபத்திலே அத்தியாயம் 6 நாம் இதை பார்க்கலாம். ரோமர் 6 வசனம் 17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிறார். முன்னே பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, வாஸ்தவம் தான். ஆனா இப்ப உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, இந்த போன கிளாஸ்ல இது சொன்னேன் நான், ரோமர் 1 - 9 அத்தியாயங்கள் வரைக்கும் படித்தால்தான் தேவன் விரும்புகிற நீதி என்ன, அந்த நீதி கிறிஸ்து எப்படி நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் அதில் அவர் ரொம்ப விளக்கமாக எழுதுகிறார். அதில் நாம் அதை கொஞ்சம் படிக்க முடியும். அதே போல் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார், நான் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனாக அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவனாக நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அத்தியாயத்திலே 21வது வசனம் அதிலே பின்பகுதியிலே வருகிறது, நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். அதாவது கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை கேட்டு அப்படி நடக்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். இதை சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு நாம் உள்ள வர வேண்டும். 10 கற்பனைகள் அல்ல, 2 கற்பனைகள். நமக்கே தெரியும், உன்னுடைய முழு மார்க் 12வது அத்தியாயத்திலே 30, 31 வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை யாக்கோபு எழுதுகிற போது சொல்கிறாரு,
உன்னில் அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்கிற இந்த ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டால் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். இதை நிறைவேற்றுகிறவன் கிறிஸ்துவனுடைய ராஜரீக பிரமாணத்தை அவன் நிறைவேற்றுகிறான் என்று சொல்லுகிறார். ஸோ இந்த ஒரு ஆதைக்குள் நம்ம வர வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசித்தல், அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கீழ்ப்படிதல், அந்த கிறிஸ்து நம்ம என்ன செய்ய சொன்னாரோ என்ன செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அவைகளை செய்வது, இதுதான் அந்த கீழ்ப்படிதல். முக்கியமாக பிறரை நேசிக்க வேண்டும் என்கிறதை அதிகமாக கொடுக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்கிற போது ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார். யோவான் 1:12 நாம் படித்தோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அதே இது ரோமர் நிறுவத்திலே 8வது அத்தியாயத்திலே 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அங்க பிறந்த பிள்ளையா இருந்தோம், இங்க வளர்ந்த ஒரு வாலிபனாக மாறுகிறோம். பிறந்த பிள்ளை வளர்ந்த வாலிபனாக வேண்டும் என்றால் அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் வேத தியானம் நமக்கு கொஞ்சம் அவசியம். அது இருந்தால் தான் முடியும். வேதத்தை தியானிக்கிற போது தான் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு அதை கற்றுக் கொடுத்து நம்மை வழி நடத்துவார். அந்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவம் வேண்டும். கடைசியாக அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்து விட்டு போனார். எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 28வது அத்தியாயத்திலே அவர் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்து கூட்டு போனார். அதை பிரதான கட்டளை என்றும் சொல்வார்கள். மத்தேயு 28 20, 21 வசனங்களிலே 19, 20 வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு புரிந்து நான் உங்களோட இருக்கிறேன். இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்றாங்க, நம்ம சொல்ல போறோம், ஆனா ஜாஸ்தி யாரும் கேட்கறது இல்லை. சுவிசேஷத்திற்கு யாரும் செவி கொடுப்பதில்லை. சுவிசேஷத்துல ஒரு குறையும் இல்லை. பாவிகள் ரட்சிக்கத்தக்கதாக அது தேவ வல்லமையும் தேவ பலனும் உடையதாக இருக்கிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்துல ஒரு தவறும் அல்ல. ஆனா சுவிசேஷத்தை சொல்லுகிற நபருடைய வாழ்க்கையிலே அந்த சுவிசேஷத்திற்கு ஏற்ற வாழ்க்கை அவனிடத்தில் இருக்கும்போது தானாகவே ஜனங்கள் அதை ஒத்துக்கொள்வார்கள். உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்கிற புதிதான கற்பனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இதனால் இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என் சீசர்கள் என்று. அந்த சுவிசேஷத்திற்கு ஏற்ற வாழ்க்கை என்னில் இருக்கிற போது தானாகவே நம்முடைய சுவிசேஷம் வல்லமை உள்ளதாக கேட்கிறவனை ஆண்டவர்கள் கொண்டு வருகிறதாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருவாட்டு கடைக்கும் பூ கடைக்கும் போர்டு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிம்பாங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவனாக வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவன் நடந்து போனாலே போதும், தானாக அவனுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் சுத்தி இருக்கிற இருளில் இருக்கிறவளை வெளிச்சத்துக்குள்ளாக இழுத்து கொள்ளும். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னார். நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த உப்பும் அந்த ஒளியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போது தானாக ஜனங்கள் இழுத்து கொள்ளப்படுவார்கள். இந்த வாழ்க்கை இல்லாததுனால தான் நம்ம சொல்றது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆகி போயிடுது, டைம் பாஸாக கேட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. அதுக்கேற்ற அந்த சுவிசேஷத்திற்கு ஏற்ற வாழ்க்கை, விசுவாசித்து கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆனால் இந்த காரியத்தில் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம நன்றாகவே பார்க்கலாம். ரிசல்ட் நம்ம எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, யோவான் ஸ்நானகனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு பின் இதை உபதேசித்த அப்போஸ்தலர்களையும் அவர்கள் புறக்கணித்து வெளியே தள்ளி தண்டனைக்குள்ளாக்கினார்கள். இயேசு கிறிஸ்து கடைசி பவனியாக எருசலேமுக்கு வெளியே வருகிற போது கண்ணீர் விட்டு அழுதார். கோழி தன் குஞ்சுகளே தன் சட்டையின் கீழே அரவணைத்துக் கொள்ளும்படியாக நான் ஆயத்தமாயிருந்தேன்.
ஆனால் நீ இந்த காலத்தை அறியாமல் போனதனால உனக்கு என்ன நடக்கும் என்பதை அறிந்தவராக கண்ணீர் விட்டு அழுது கொண்டு உள்ளே போனார். அவர்கள் அதை அறியாததினாலே அவரை புறக்கணித்தார்கள். அது இஸ்ரவேலருடைய தோல்வி. ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியால் நிரம்பி வல்லமையாக எழுந்து சென்ற திருச்சபை, அதிலும் சில பல தோல்விகள் உண்டு. உதாரணத்துக்கு நாம் நன்றாகவே தெரியும், நிருபங்கள் புஸ்தகத்தில் நாம் படித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் அது ஆரம்பிக்கிறதே நன்றாகத்தான் ஆரம்பிக்கிறார். அந்த 1 கொரிந்தியரில் 1வது அத்தியாயத்தில் 2வது வசனம், கொரிந்துவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படியும் அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. இதை எழுதுகிற போதே அவர் சொல்லுகிறார் 7வது வசனத்திலே, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அந்த சபையை குறித்து சொல்கிறார். ஒரு வரத்தில் நீங்கள் குறைவில்லை. ஆனால் அந்த 1 கொரிந்தியரில் தான் 12வது 9 ஆவிக்குரிய வரங்கள், அந்த சபையில செயல்பட்டு கொண்டிருந்த 9 வரங்களை குறித்து அவர் விளக்கம் சொல்கிறார். இந்த வரங்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் 2வது அத்தியாயத்தில் இருந்து நம்ம படித்து பார்த்தா, 1வது அத்தியாயத்திலிருந்து படித்து பார்த்தால் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் ரெண்டுமே எழுந்தது அந்த சபையில் உள்ள தோல்விகளைத்தான். சிலர் பவுலை சேர்ந்து வாங்குறாங்க, அப்போல்லோவை சேர்ந்து வாங்குறாங்க, கேபாவை சேர்ந்து வாங்குறாங்க, இல்லை நான் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்து வாங்குறாங்க. ஏன் அப்படி உங்களுக்குள்ள பிரிவுகள்? கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாரா இல்லையே என்று சொல்லுகிறார். அநேக காரியங்கள், விபச்சார பாவங்கள், ஒருவருக்கு ஒருவர் சண்டை, கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுக்கிறது, பரிசுத்தம் இல்லாதவன் சபைக்குள்ளே வந்து மேலாக உட்கார்ந்து இருக்கிறது, பல காரியங்கள் அந்த சபைக்குள்ளாக இருக்கிறது. தகுதி இல்லாமலே திருவிருந்திலே கம்யூனிலே கை கொள்வது. அதனால தான் அவர் எழுதுறவர் சொல்வார், ஒருவன் ஆராய்ந்து பார்க்க கடவான், இந்த மாம்சத்தின் ரத்தத்தினுடைய ரகசியத்தை அறியாமல் எவனாவது கை வைத்தால் அவன் தண்டிக்கப்படுவான். உங்களை சிலர் பலவீனமா இருக்கிறீங்க, சிலர் நோய்வாய்ப்படும், சிலர் செத்தே போயிட்டீங்க, இதான் காரணம் அப்படிங்கிறார். அது என்னவென்று தெரியாமல் நிறைய காரியங்கள் அவங்களுக்குள் வருது. கலாத்தியர் நிருபத்தை எடுத்து பார்த்தா, பவுலினால ஆரம்பிக்கப்பட்ட சபை, ஆனால் ஆரம்பித்து அவர் எல்டர்கள் வச்சுட்டு போனோன்னு அவங்க கொஞ்சமா பேக் அடிச்சிட்டாங்க. பழைய அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ உள்ள வாழ்க்கையை மிக்ஸ் பண்ணி ஒரு வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் அது ஆவியில் ஆரம்பிச்சிங்க, மாம்சத்தில் முடிக்கிறீங்க, நாள் பார்க்குறீங்களே, நல்ல நாள் கெட்ட நாள் கிழமையெல்லாம் பார்க்குறீங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லுகிறார். ஸோ அந்த பழைய இதையும் விடாமல் ரெண்டுக்கும் நடுவுலாக அவர்கள். எபிரேயர் நிறுவத்தை நாம் படித்து பார்த்தால், எபிரேயர் நிறுவம் உண்மையிலே உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போன காலகட்டத்தில் அநேகர் கிறிஸ்துவை விட்டு மறுதலித்து தங்கள் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக, தேசத்தில் சில சலுகைகளை அடைந்து கொள்வதற்காக உள்ளே கிறிஸ்துவை பப்ளிக்காக அவரை அறிவிக்காமல் உலகத்துக்கும் இதுக்கும் ரெண்டுக்குள்ள கடந்து போனாங்க. அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, அந்த எபிரேயர் நிறுவம் பூரா அவங்களுக்காக எழுதப்பட்டதான். 1 யோவான், சபையிலே கள்ள உபதேசங்கள் பெருகிவிட்டது, கிறிஸ்து ஒரு மனிதன் தான், கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனிதன் தான் என்று சொல்லக்கூடிய உபதேசம் சபைக்குள்ளாக புகுந்தது. அதற்கு விரோதமாக 1 யோவான் நிருபம் எழுதுகிறார். அவர் யோவான் சுவிசேஷத்திலேயும் ஆரம்பிக்கலே அவர் தேவன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். பல காரியங்கள், இந்த நிருபங்கள் எல்லாமே சபைகளுக்குள்ளாக நடந்த பிரச்சனைகள். சத்தியம் இப்படியா இருக்கிறது, நீங்கள் இப்படி நடக்கக்கூடாதே, நீங்கள் இப்படி வாழ வேண்டுமே, ஏன் இப்படி செய்றீங்க என்று சொல்லி எழுதப்பட்டதுதான். ஸோ அந்த நிருபங்களை படிக்கிற போது இந்த தவறுகளை நாம் களைய முடியும். இது ஆதி திருச்சபையிலே இருந்த தோல்விகள். இன்றைய திருச்சபை நம்ம ஒன்று சொல்லவே வேண்டாம். இன்றைய காலகட்டத்திலே திருச்சபைகள் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம ஒருத்தருக்கும் சொல்லவே தேவையில்லை. நமக்கே எல்லாருக்குமே தெரியும், திருச்சபை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை.
கிறிஸ்து சொன்னாரு, என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன் சிலுவையை எடுக்காமல் என்னை பின்பற்ற முடியாது. எனக்கு சீசனாக இருக்க வேண்டுமானால் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் வரணும்னு சொன்னார். ஆனால் சிலுவை குறித்த உபதேசங்கள் இன்று சபைகளிலே 90% 95% இல்லை. கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பார், போகையிலும் வருவையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், நீ நல்லா வசதியாக பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் வாக்கு பண்ணுகிறார்கள். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் கூட நான் இவைகளை என் பின்பற்றி வருகிறவங்களுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. ஆனால் தெளிவாக ஒன்று சொல்லிட்டார், எதை குடிப்பேன் எதை புசிப்பேன் என்று நீங்கள் புறஜாதியார் என்கிட்டக்க இல்லாத மற்றவங்க தான் அதை தேடி அலையிறாங்க, நீ தேடி அலையாத, உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன்ட்டார். நீ கேட்கறது விரும்புறதையெல்லாம் தருவேன்னு அவர் சொல்லலை, ஆனால் உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அதனுடைய நீதியையும் தேடு, அப்பொழுதுதான் இதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டார். வேலையில் சேர்ந்தவனுக்கு தான் வெளியூர் போகணும்னா டீயே அலவன்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீ வேலையே செய்யாமல் எனக்கு டீயே கூட அலவன்ஸ் கொடுன்னா எங்கே கிடைக்கும்? இன்றைக்கு டீஎம் அலவன்ஸ் மட்டும்தான் டீச் பண்ணுறாங்க. ஏசுகிட்டக்கு வந்தேன்னா நோய் சுகமாகும், ஏசுகிட்டக்கு வந்தேன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். இது வேறு ஒரு சுவிசேஷம். ஆதி திருச்சபையில் இந்த உபதேசங்கள் இருந்ததுனால அவர்கள் பாடுகளுக்குள்ளும் தடமாக எழுந்து நின்றார்கள். ஆனால் இன்று சபையிலே அந்த உபதேசங்கள் மெதுவாக மறக்கடிக்கப்பட்டு கொண்டே போய்கொண்டு வருகிறது. இன்றைய திருச்சபையும் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில தான் இருக்கிறது. அடுத்தபடியாக பரீட்சை என்னவென்று பார்த்தோம், தோல்வி என்னவென்று பார்த்தோம். ஆனால் அந்த தோல்வியை அடைந்தால் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, ஒரு சிக்ஷை என்று ஒன்று உண்டு. இதற்குரிய சிக்ஷை என்ன? இஸ்ரவேலர் ஏற்கனவே சிதறடிக்கப்பட்டார்கள். 70வது கிபி 70 கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருஷம் எருசலேம் சிதறடிக்கப்பட்டது. யூதர்கள் தேசத்தை விட்டு விரட்டடிக்கப்பட்டார்கள். ஆனால் 1917 தான் அவங்க திரும்பி வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் அந்த பாலஸ்தீன தேசத்திலே போய், இஸ்ரவேல் என்ற அந்த பேரே மறக்கடிக்கப்பட்டு பாலஸ்தீனம் என்ற பேரு அதற்கு உருவாகி போயிடுச்சு. அதற்குள்ள போய் அவங்க குடியேறலாம் என்கிற ஒரு அனுமதியை 1917 தான் கிடைச்சது. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பித்தார்கள். 1948 தான் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் டிஸ்ட்ரிக்ட் என்று ஒன்று உருவானது. 1967 தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசமாக, நேஷன் என்று அது உருவானது. இதனுடைய காரணம் என்னவென்றால், அடுத்த நம்ம சப்ஜெக்டுக்கு போகிற போது, இதற்கு அடுத்த யுகத்துக்கு போகிற போது, அந்த அடுத்த யுகத்திலே நடக்க வேண்டிய காரியங்களுக்கு ஆரம்பமாக, ஆதாயமாக தேவன் இவர்களை திரும்ப கூட்டி கட்டி வருகிறார். நியாயப்பிரமாணம் சுத்தமாக முடிந்து போய்விட்டது. ஆனால் உபாகமத்தில் கடைசியாக கிருபையாக ஒரு வாக்கு கொடுத்தார். பாலஸ்தீனத்திலே அந்த மோசேக்கு அப்புறம் 40 வருடத்துக்கு கழித்து திரும்ப செய்கிற போது ஒரு சரத்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணினார். நீ எனக்கு கீழ்ப்படியாமல் பூமியினுடைய கடைசியெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போன போதும் நான் உன்னை திரும்ப கூட்டி வந்து உன் தேசத்திலே கொண்டு வருவேன் என்று சொன்னார். அந்த அவர் வார்த்தையின்படியாக இன்று அவர்களை திருப்பி கூட்டி கொண்டு வருகிறார்கள். சபையிலும் தவறுகள் செய்த போது உடனடியாக தண்டனை ஆதி திருச்சபையிலே நடைபெற்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 5:5 அனனியா சப்பீரால் அவங்க சொத்து தான், அவங்க வித்தாங்க தான், வித்த காசு அவங்க காசு தான். ஆனால் பாதியை வச்சுக்கிட்டு இவ்வளவுக்கு தான் வித்தோம் என்று சொல்லி அதை ஆஃபரிங்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் சொத்தை பூரா வித்துட்டோம், நாங்கள் வித்த காசையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டோம் என்று சொல்லி அங்கே கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்பொழுது பேதுரு கேட்குறாரு, பரிசுத்த ஆவிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்னங்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவர் கேள்வி செத்து போனார், அவரும் அவர் மனைவி. ஆதி திருச்சபையில் ஆரம்பத்திலே பரிசுத்த குலைச்சலுக்கு பொய் அங்கேயே தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இது கிருபையின் யுகமாக இருப்பதனால தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், நான் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மரிப்பதை காட்டிலும் அவன் மனம் திரும்பி வருவதையே நான் விரும்புகிறேன் என்கிற அவருடைய அந்த கிருபையின் நிமித்தமாக
இன்று சபையிலே நாம் அநேகர் 2 கால் 2 கையோடு போய் உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை என்றால் அந்த தண்டனை அப்பப்போ நிறைவேறிட்டு கொண்டு வந்தால் நீ எல்லாரும் ஒன்று கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவனாக தான் அங்கே உட்காந்துருக்கணும். அவர் கிருபையாக என்று நம்ம காத்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக நமக்கு திருவிருந்திலே அவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் இந்த இரத்தத்தினுடைய ரகசியத்தை இது என்னவென்று தெரியாமல் நீ இதில் கை வைத்தால், அபாத்திரமாக இதில் கை வைத்தால் நீ குற்றவாளி ஆவாய், நீ தண்டனைக்குள்ளாவாய் என்று சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக ஒரு காரியம், இந்த முழு உலகத்திற்கும் 2000 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகத்தான் இந்த உலகத்தின் அதிபதிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டே வருகிறார்கள். இது கடைசியில் இப்படித்தான் இருக்குன்னு சொன்னார். சங்கீதம் 2 இதைத்தான் சொல்கிறார், உலகத்தின் ராஜாக்களும் அதிபதிகளும் எழும்பி அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்பது என்ன? கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் எந்திரிக்கும். அந்த சங்கீதம் அதான் சொல்ற, கொஞ்ச நாளில் அவர் வருவார், அவர் கோபம் எந்திரிக்கும், அதற்குள்ள நீங்க மன்னிப்பு வாங்கிட்டு அவர் காலில் விழுந்துருங்கன்றது சொல்லுவோம். ஸோ அந்த முழு உலகத்திற்கும் உபத்திரவ காலம் தண்டனையாக கொடுக்கப்படும். மத்தேயு 24வது அத்தியாயத்தில் 21 இயேசு சொல்கிறாரு, கடைசி காலத்திலே மிக கொடுமையான ஒரு உபத்திரவ காலம் வரும். வெளிப்படுத்தல் 6வது அத்தியாயத்திலையும் சொல்கிறது இந்த உபத்திரவ காலம் எப்படி இருக்கும் என்று. தானியேலிலும் சொல்லப்பட்டது, உலகத்திற்கு ஒரு உபத்திரவம் கொடுக்கப்படும் என்று. ஸோ அந்த உபத்திரவ காலத்தை ஓரளவுக்கு நாம் இப்பொழுது அதனுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். கடந்த 3 வருடங்களாக முழு உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவம் தான். முழு உலகத்திலும் எல்லாருக்குமே உபத்திரவம் கொடுத்து தான் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இனி அடுத்து மகா உபத்திரவம் வரணும், அதைத்தான் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறோம். இதில் மீட்பின் வழி என்ன? இதுதான் நாம் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. மிக முக்கியமாக மீட்பின் வழி என்ன? இந்த தண்டனையிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு மீட்பின் வழி என்ன? ரோமர் 12:1-2 சொல்கிறது போல, உலகத்தோடு ஒத்து போகாதபடி. ரோமர் 12வது அத்தியாயத்திலே 1-2வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் போடாதிருங்கள். கிறிஸ்து என்ன சொன்னார் என்று படிங்க, 4 காஸ்பல் படிங்க. கிறிஸ்து என்ன சொன்னார், எப்படி பேசினார், எப்படி நடந்தார், அப்படித்தான் நானும் பேசணும், அப்படித்தான் நானும் நடக்க வேண்டும். அவர் என்ன செய்ய சொன்னாரோ செய்வோம், என்ன செய்யக்கூடாதுனாரோ விட்டு ஒதுங்குவோம். அடுத்தபடியாக அவர் தெளிவாக சொல்லிட்டார், என் பின்னே ஒருவன் வர விரும்பினால் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர வேண்டும் என்று. கிறிஸ்தவனாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு போராட்டம் உண்டு, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் என்னோடு கூட இருக்கிறார். உபத்திரவத்திற்கு உள்ளாக கூடி நான் அதை ஜெயித்தவனாக, அவரை போல ஜெயங்கொண்டவனாக என்னை எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக என்னோடு உடனே இருக்கிறார். உபத்திரம் வந்தவுடனே ஓடி பெறக்கூடாது, அதை நின்று சமாளிப்பதற்கு அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு முன் செல்ல வேண்டும். மூன்றாவதாக எபிரேயர் 12வது அத்தியாயம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையாக ஓடக்கடவோம் என்று சொல்கிறார். நமக்கென்று ஒரு ஓட்டம், எல்லாருக்கும் என்று ஒரு காரியங்கள், ஒரு வேலைகள் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன என்பதை நாம் அவரை அறிந்து கொண்டு அவருக்குள் போகிற போது தேவனுடைய சித்தத்தை அறிவதை நாம் ஏற்கனவே ஒரு பாடம் படிச்சிருக்கிறோம். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, சத்தியத்தை அறிகிற அறிவிலே அடைய வேண்டும். இன்று கூட முதல் பாடம் எடுத்தோம், கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கிடைக்கப்பட்டது. நீ கிருபை மட்டும் வேணும், சத்தியம் வேண்டாங்கிற போது தான் முழுமையான ஆசீர்வாதம் வரல. சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். அந்த சத்தியத்தின்படி நடக்குகிற போது
தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கென்று ஒரு ஓட்டம், நமக்கென்று ஒரு உனக்கென்று உன்னை சிருஷ்டிக்கும் போதே உனக்கென்று ஒரு வேலை வச்சு அதை செய் என்று கொடுப்பார். அதை செய்து நாம் ஜெயிக்க வேண்டும். எபிரேயர் 12வது அத்தியாயத்திலே 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, 1:2. ஆகையால் மேகம் ஒன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, 11வது அத்தியாயத்திலே விசுவாசத்தினாலே முன் சென்றவர்களை லிஸ்ட் கொடுக்கிறார். அது சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு காரியங்கள் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அது என்ன என்பதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை பொறுமையோடு நடத்தி கொண்டு போகிறவர்களாக விசுவாசத்தை துவக்குகிற அவரை நோக்கி முடிக்கத்தக்கதாக அவரை நோக்கி ஓட வேண்டும். உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோடு ஒப்புரவாகாமல் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓடக்கடவும். இதுதான் இன்று நமக்கு மீட்பின் வழி. ஆனால் இந்த ஓட்டத்திலே ஓடுகிறவன் யார் என்ன என்பதற்கு ஒரு அடையாளம் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1வது அத்தியாயத்திலே 8வது வசனத்திலே நாம் நன்றாக படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலனடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒரு கிறிஸ்தவன் என்று நம்மை சூழ உள்ளவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய உலகத்திற்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளம். நமக்கு நன்றாகவே தெரியும், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது அவன் சரீரத்திலே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, விருத்த சேதனம். அவனுடைய சந்ததியார் மோசையின் கூட நியாயப்பிரமாணத்தில் ஒரு தேசமாக மாறிய போது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அடையாளம் சின்னம் இதுதான் என்றார். அது ஓய்வு நாள், வாரத்திலே ஒரு நாள், 7ஆம் நாள் கண்டிப்பாக ஒரு வேலையும் சேம வந்து உட்காரணும் அப்படின்னாரு. ஆனா இன்றைக்கு அவர் என்ன சொல்லுகிறாரு, நீ எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த சாட்சியாக நம்ம வாழ வேண்டும். ரட்சிக்கப்படாத மக்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி, சுவிசேஷத்தினால தேவனை ஏற்றுக்கொண்டவன் வாழ்க்கையிலே தேவன் எப்படியாக செயல்பட்டு அவனை மாற்றி இருக்கிறார், அவனை உயர்த்தி இருக்கிறார் என்று ஒரு சாட்சியான வாழ்க்கையோடு இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களே ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இந்த கிருபையின் யுகம் எப்பொழுது முடிவடையும் என்பது மாத்திரம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாளாகும் என்று சொல்லவில்லை. எல்லாரும் எதிர்பார்க்கிறபடி கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை சபையை எடுத்துக்கொள்வதற்கும் அதை தொடர்ந்து உபத்திரவ காலங்களும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதிலே வேத வல்லுநர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து உண்டு. ரகசிய வருகை என்பது கிடையாது, பகிரங்க வருகை தான் உண்டு என்று சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. உபத்திரவத்துக்கு முன்னாடியே வந்துடுவார்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இல்ல உபத்திரவ காலம் முடிந்து மகா உபத்திரவ காலம் வருகிறது, அந்த 3 வருஷத்துக்குள்ளதான் வருவாருன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒத்துக்கிறது கண்டிப்பாக உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவம் முடிகிற போது இயேசு கிறிஸ்துடைய பகிரங்கமான வருகை இருக்கும். ஸோ இது இந்த உலகத்தினுடைய கடைசி அடையாளம் இதுதான். இயேசு சொன்னார், உபத்திரவங்கள் உங்களை சூழல் நடக்கிற போது, இந்த சின்னங்களை எல்லாம் பார்க்கிற போது, இதோ நான் வாசல் அருகே வந்து விட்டேன் என்று உங்கள் தலையை உயர்த்துங்கள், ஆயத்தமாகுங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த ஜனங்களை காட்டிலும் நம்ம இன்று அந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நாம் அதற்கு ஆயத்தமாக ஆக வேண்டும். கிறிஸ்துவுக்கு அவர் வருகைக்கு லூக்கா 24வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 24 அல்ல 21வது அத்தியாயத்திலே, லூக்கா 21வது அத்தியாயத்திலே அந்த உபத்திரவ காலங்கள் வருவதை குறித்து சொல்லிட்டு வருகிற போது கடைசியாக சில காரியங்களை சொல்லுகிறார்.
அப்படியே 31வது வசனத்தில் இருந்து, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அதாவது என்னென்ன உபத்திரங்கள் வரும் என்று சொன்னாரோ அது கண்டிப்பாக வரும். வர்ற வரைக்கும் இந்த ஜனங்கள் இருப்பாங்க, இதுவும் உண்டு. ஆனா அடுத்த வசனம், உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு, எபிரேயர் இதுதான் சொல்லுகிறாரு, பாரமாக உங்களை சுக்கி நிற்கிறவர்களை விலைக்கு தள்ளுங்கிறார். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நம்முடைய அனுதின ஜெபத்திலே ஆண்டவர், இன்று நீர் வருவீர் என்றால் நான் உம்மோடு இருக்கத்தக்கதாக என்னை எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு ஜெபமும், இன்றைக்கு வந்தாருன்னா போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேனா என்ற ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள் சொல்லியிருக்காரு. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால், இங்க பெருந்தீனி அப்படின்னு கொடுத்துருக்குது. ஆனா மற்ற இதுல எல்லாம் பார்த்தா ஒரு கேர்லெஸ் லைஃப், ஒரு பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை என்கிற முறையில தான் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே மற்ற பாஷைகளிலே இந்த வார்த்தை வருகிறது. இருக்கிறத இருந்து சாவட்டும் சத்தா, என்ன எவன் நரகத்துக்கு போனா எவன் சொர்க்கத்துக்கு போனா போறனே பார்த்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிறத அனுபவிச்சா போதுண்டா அப்படிங்கிற அந்த வாழ்க்கை. வெறியினாலும், முந்தி இருந்தது குடிவெறி. ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சுபாவம் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறதோ, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுக்க முடியாது. குடிவெறியோ அல்லது மற்ற போதை வஸ்துகளின் வெறியோ, இன்றைக்கு அது கொஞ்சம் டெக்னாலஜியா மாறி போயிருச்சு. எலக்ட்ரானிக்ஸ், மொபைல், நெட்டு, இவைகளுக்கு கீழாக நம்ம அடிமையாக உபயோகப்படுத்தலாம். ஆனால் அடிமையாக இருக்கக்கூடாது. இது இருந்தால் தான் இன்னைக்கு இது வேணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. 3வது லௌகீக கலவைகள், உலகப்பிரகாரமான கவலைகள். உலக பிரகாரமான கவலையே தேவன் என்ன சொல்கிறார்னா, என் மேல் உள்ள அவிசுவாசம் என்று சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் அவர் கையில் ஒப்பு கொடுத்து இதுக்கு விட்டு போக வேண்டும். இன்னொன்று, நம்முடைய ஜெபம், டெய்லி ஜெபத்தில், ஆண்டவரே இன்றைக்கு நீர் வருவீரானால் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், என்னை ஆயத்தப்படுத்தும். எதை நான் விட்டுறணும், எதை நான் சரி பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவரை நோக்கி விசுவாசத்தை தூக்குகிறார். முடிக்கிறவரும் அவர் தான். அவரை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவும் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும். இதுதான் இந்த காலத்தினுடைய நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள். இந்த கிருபையின் யுகம் முடிவடைய போகிற கடைசி காலத்தில், கடைசி மணியில், கடைசி செகண்டில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆயத்தமாகவும் அவர் வருகைக்கு. இன்னும் ஆயத்தமாகாதவங்களை உள்ள கொண்டுட்டு வரலாம். இதோடு இன்றைய இந்த பாடம் இதோடு முடிகிறது. அடுத்த வாரத்திலே வருகிறது தேவராஜ்ய யுகம், மில்லியனம் அப்படிமாக, 1000 வருட அரசாட்சி அப்படிமாக. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இதை விடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜ் அங்கே தான் போகணும். அதற்கு அடுத்தது தான் அடுத்த ஸ்டேஜ். அதனால் இதற்கு அடுத்தது என்ன, அதற்கும் ஆயத்தமாக வேண்டும். ஸோ அடுத்த வாரத்தில் வரக்கூடிய படிப்பு தேவராஜ்ய யுகம் அல்லது 1000 வருட அரசாட்சி. இதை குறித்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம படிக்கலாம். இதோடு இன்றைய வேத பாடம் முடிந்தது.